ஃப்ளவர்ஸ் நட்புகளுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கு நல்ல ஒரு மழை நாள், நவம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை. டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 10 டிகிரி செல்சியஸ். இந்த மழை குளிருக்கு இதமாக ஒரு மூலிகை சமையல் தான் செய்ய போகிறேன். அது குறிஞ்சா இலையில் இருந்து குறிஞ்சா வரை. ஏற்கனவே குறிஞ்சா புட்டு, குறிஞ்சா களி செய்த வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இன்றைக்கு குறிஞ்சா வரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல குறிஞ்சா இலையை எடுத்து துப்புரவு செய்து இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கொள்ளுங்க. மேலதிக நீரெல்லாம் வடிய விட்டு கொஞ்சம் ஈரப்பதம் குறைவாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கொண்டால் நல்லது. இதுக்கு பிறகு இந்த இலையெல்லாம் ஒன்று சேர்த்து நாங்கள் மெல்லிசாக அரிஞ்சு எடுக்க வேணும். அதுக்காக வேண்டி இலையெல்லாம் அப்படி ஒன்றின் மேல் ஒன்றாக வச்சு அடுக்கி எடுத்துக்கொள்ளுவோம் முதல்ல. அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்டில் வச்சு கத்தியால் மெல்லிசாக அரிஞ்சு கொள்ளுங்க. தலைமுடி போலங்கிட்ட அம்மம்மா எல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. தலைமுடி சைஸுக்கு மெல்லிசாக அரிவாக, அது சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி மெல்லிசாக அரிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்ப்போம். நல்லெண்ணெயில் இது செய்கிறது தான் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு, கடுகு வெடித்தோடனே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து நல்ல வாசனைக்காக வதக்கி எடுத்து, ஒரு 3 உள்ளிப்பல் சின்ன சின்னதாக வெட்டி அதையும் சேர்த்து, வெங்காயத்தையும் சேர்த்து, அதுக்கு ஒரு சிறிய அளவிலான ஒரு வெங்காயம் தான் நான் எடுத்து சின்னதாக நறுக்கி இருக்கிறேன். அதோடு ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து சிறிய அளவு கருவேப்பிலையும் சேர்க்கலாம். பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகாயும் சேர்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுப்போம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச மெத்தட் தான். நாங்கள் அரிஞ்சு வச்சுருக்கிற இந்த குறிஞ்சா இலையில இதோட சேர்ப்போம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்தெடுப்போம். வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வருது. இந்த மழை குளிருக்கு இதமாக நல்ல ஒரு சுவாசத்துக்கு புத்துணர்ச்சி விட்டுற மாதிரியான வாசனை, இந்த குறிஞ்சாவோட வாசனை நல்லாவே இருக்குது. இதை நல்லா வறுத்து இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அதுங்கூட டேஸ்டின் படி சில பேர் கூட உப்பு சேர்க்க விருப்பம்னா கூட சேர்க்கலாம். நான் சிறிதளவு சேர்த்துருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் ஒரு காக்காப் அளவுக்கு தேங்காய்ப்பூ, திருவின தேங்காய்ப்பூ எடுத்துருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக திருவினது. இது கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் தேங்காய்ப்பூ செய்வீங்க. என்னென்னா குறிஞ்சாவில் கொஞ்சம் கைப்புத்தன்மை இருக்கும். அப்போ தேங்காய்ப்பூ கொஞ்சம் அதிகமாக சேர்க்கக்குள்ள உங்களுக்கு கைப்பு குறைவாக இருக்கும். அதோடு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க. இது ஈஸியான மெத்தட் தான். நல்ல சத்து உள்ளது, ஆரோக்கியமானதுமான ஒரு உணவு இந்த குறிஞ்சா வரை. இதோட பெனிஃபிட்டுகள் என்னென்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஏற்கனவே நான் குறிஞ்சா களி, குறிஞ்சா புட்டு வீடியோக்களில் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதிலையும் போய் பார்க்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு குறிஞ்சா வரை. ஒரு 2 மினிட்ஸ் நாங்கள் இப்படி வறுத்தெடுத்தால் போதும். கன நேரம் மினக்கட தேவையில்லை. மீடியம் லோ ஹீட்டிலேயே நீங்கள் வச்சு இதை செஞ்சு கொள்ளலாம். இப்போ குறிஞ்சா வரை ரெடி ஆயிடுச்சு. இனி இதை நீங்கள் ரைஸோட மற்ற கறிகளோடு சேர்த்து சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். இந்த சேனலில் வர வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அத்தோட இந்த வீடியோக்களை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ரஸ்னா. நன்றி, வணக்கம்.